நல்லா இருந்த ஊரும், நாசம் பண்ண 4 போலீஸும் அப்படின்ற மாரி ஏதோ ஒரு படம் தலைப்பு கேள்விப்பட்ட மாரி எனக்கு ஞாபகம். ஆனா வந்து இந்த தேர்தல்ல கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்த கட்சிய நாசம் பண்ண 4 பேர் அப்படின்னு நாம் தமிழர் கட்சிய நம்ம பார்க்குறோம். இது வந்து முழுக்க முழுக்க விமர்சனமோ, இல்ல வன்மமோ கிடையாது. எனக்கு நாம் தமிழர் மேல ஒரு நல்ல மதிப்பு இதுவரைக்குமே இருக்கு. யார் மேல அப்படின்னா, அந்த கிரவுண்ட்ல வேலை செய்ற வேட்பாளர்கள் நிக்கக்கூடிய, இல்லன்னா களத்துல பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய, தேர்தல் சமயங்கள்ல வேட்பு மனுக்கள் அப்போ சண்டையிடக்கூடிய, பிரச்சாரங்கள் செய்றதுக்காக, அனுமதி வாங்குறதுக்காக அலுவலகங்கள தேடி ஓடக்கூடிய நம்ம நண்பர்கள், தோழர்கள் இருக்காங்க நாம் தமிழர்ல. அவங்களுடைய உழைப்புக்கு முன்னாடி இங்க மேடையில பேசுறதோ, இல்ல டிவில பேசுற தலைவர்கள் மேல எனக்கு வந்து சுத்தமா மதிப்பு கம்மி. ஸோ, அதுலயும் முக்கியமா அந்த ஒரு 4 பேர் மேல வந்து மதிப்புன்றது சுத்தமா கிடையாது. அந்த 4 பேர் தான் நாம் தமிழர் கட்சிய இந்த 2026 தேர்தல்ல முதல் முறையாக வீழ்ச்சி பக்கம் கொண்டு போனது. ஆமா. இன்னும் ரிசல்ட்டே வரல. அதுக்குள்ள என்னடா வீழ்ச்சி பக்கம் போயிட்டாங்க அப்படின்றியேன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பா இந்த தேர்தல்ல நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி. இதுவரைக்கும் 1% ஆரம்பிச்சு, இன்னைக்கு வந்து 8%க்கு மேல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டுல மிகப்பெரிய உழைப்பினால, தொண்டர்களுடைய தொண்டர்களுடைய உழைப்பினால வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த தேர்தல்ல வீழ்ச்சியை நோக்கி போகுது. இதுவரைக்கும் அவங்க பேசிக்கிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தேர்தலையும் இந்த மாதிரி தோத்து தோத்து வளர்ந்துகிட்டு வர ஒரு கட்சியை காட்டுங்க, தனித்தே நிக்கிற கட்சியை காட்டுங்க அப்படின்னு சொல்ற வாதம். கண்டிப்பா அது ஏற்புடைய ஒரு வாதம் தான். மிகப்பெரிய ஒரு போராளிகளால மட்டும்தான் இப்படி ஒரு ஒரு அரசியல் சண்டையை வந்து செய்ய முடியும். ஆனா சண்டை செய்யணுன்ற பேர்ல மேடையில ஏறி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது, அப்புறம் எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டையுமே தெளிவா எடுக்காம முரண்பாடான ஒரு நிலைப்பாடுகளோட பயணிக்கிறது. இதெல்லாம் வந்து தொடர்ந்து நாம் தமிழரோட வீழ்ச்சி. நான் முதல்ல சொன்ன மாதிரி களத்துல நாம் தமிழர் கட்சி எப்படி நிக்குது அப்படின்னா, ஒவ்வொரு தொகுதியிலயும் வேட்பாளர்கள தேடி தேடி போட்டிருக்காங்க. தேடி தேடின்னும் போது நல்லவர்களை தேடி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்ல. வேட்பாளர்கள் உண்மையிலேயே கிடைக்கல. அதுதான் வந்து எதார்த்தம். அதிலும் 50% பெண் வேட்பாளர்கள் அப்படின்ற அந்த ஒரு அ வாக்கு. அத வந்து ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் கடைபிடிச்சுட்டு வராங்க. பாராட்டுகள். பட் ஆனா வேட்பாளர்கள் விருப்பப்பட்டு முன் வந்து நிக்கிறதுக்கு நெறைய பேர் தயாரா இல்ல. நெறைய வேட்பாளர்கள வந்து அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கிறது அப்பட்டமா தெரியிற விஷயம். எஸ், உள்ள வந்தவங்க எல்லாருக்குமே வந்து மதிப்பளிக்கிறோம். அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த தேர்தல்ல உண்மையிலேயே வந்து தேர்தல்னா என்ன? அரசியல்னா என்ன? அப்படின்றத அவங்க முதல் முறையாக நெறைய பேர் வந்து போட்டியிட்டு கொஞ்சம் புரிஞ்சிருப்பாங்க. முதல் முறைன்னு சொல்றது ஏன்னா, இதுக்கு முன்னாடி நின்னவங்கலாம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 80% மேலான நாம் தமிழர் கட்சியின் கடந்த தேர்தல் வேட்பாளர்கள் அடுத்த தேர்தல்களில் நிற்பது கிடையாது. இந்த ஊடகங்கள்ல பேசுறவங்க, கொஞ்சம் நல்ல வாய்ஸ் இருக்கிறவங்க, மீடியா ஃபெமிலியாரிட்டில இருக்கிறவங்க, இல்ல சீமான் அவர்களுக்கு நெருக்கமா இருக்கிறவங்க, இவங்க மட்டும் அப்பப்போ திரும்ப திரும்ப நிக்கிறத நம்ம பார்த்திருப்போம். பொருளாதார ரீதியா அவங்களுக்கு வந்து வலிமை இருக்கும். அவங்க நிப்பாங்க. பட் மற்ற வேட்பாளர்களுக்கு அப்படி கிடையாது. இன்னொன்னு இந்த தேர்தல்ல கிரவுண்ட்ல பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் போட்டதுல திமுக, அதிமுகவுக்கு அடுத்து மிகப்பெரிய திமுக, அதிமுகவை விட அதிகப்படியான பூத் வாலண்டியர்ஸ தாவேகா போட்டிருக்கு. ஏன்னா திமுக, அதிமுகவுக்கு கூட கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க குடுத்து கூட்டணி கட்சிகள் இருந்து போட்டாங்க. பட் ஆனா தனித்து நின்று அனைத்து பூத்லயும் ஆட்களை போட்ட, பெருவாரியான ஆட்கள போட்ட ஒரே கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் இந்த முறை இருக்கு. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கு பூத் வாலண்டியர்ஸ் இல்லன்றத தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த என்னுடைய நண்பர்கள் நெறைய நிர்வாகிகள் எனக்கு வந்து கேட்டாங்க. "ஏங்க இந்த பூத்ல யாருங்க நாம் தமிழர் கட்சியோட பூத் ஏஜென்ட்?" அப்படின்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. "என்னங்க ஒரு 4, 5 பூத் தவிர யாரையுமே இல்ல ஒரு தொகுதியில" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அதான் சொன்னேன், "அவங்க எப்பவுமே உட்கார மாட்டாங்க. எல்லா பூத்லயும் அவங்க ஆள் போட மாட்டாங்க. ஒரு 4, 5 பூத்ல மட்டும் தான் போடுவாங்க. அண்ட் தென் வேட்பாளர்கள ஃபுல்லா போடுவாங்க. பிரச்சாரம் கூட பெருசா வந்து நிர்வாகிகள் இருக்க மாட்டாங்க. ஒரு 4, 5 பேர் தான் வந்து பிரச்சாரத்துக்கு கன்டினியூஸா இருக்கிறவங்க. அதுல தவறு கிடையாது. ஏன்னா எல்லாருமே உழைக்கிறவங்க. காசு குடுத்து யாரையும் கூப்பிட மாட்டாங்க. அந்த கட்சிக்காக உண்மையா உழைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த பிரச்சாரத்துல வந்து கலந்துக்குவாங்க. அப்படிதான் அவங்களுடைய பிரச்சாரங்கள் இருக்கும். ஆனா மெயினா நாம் தமிழர் கட்சிக்கு விழக்கூடிய வாக்கு சீமான் அவர்களுடைய பேச்சுக்கு மட்டும்தான். ஆனா இந்த முறை வீழ்ச்சியும் சீமான் அவர்களுடைய பேச்சால மட்டும்தான். முதல்ல தாவேகாவுடைய வருகை நாம் தமிழருக்கு வீழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தாவேகாவோட வருகை நாம் தமிழருக்கு வீழ்ச்சி கிடையாது. ஆனா தாவேகாவோட வருகைய நாம் தமிழர் கையாண்ட விடம், அதுதான் வந்து அவங்களுடைய வீழ்ச்சிக்கு கொண்டு போச்சு. ஒரு உதாரணத்துக்கு நான் நெறைய இடத்துல அத நான் பதிவு பண்ணியிருக்கேன். தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த பெயர் வைக்கிறதுக்கு முன்னாடியே,
அவர் அரசியல் கட்சி, அவருடைய உள்ளாட்சி தேர்தல் இதெல்லாம் பார்த்த பொழுதே வந்து சீமான் அவர்கள் விஜய் அவர்களை சந்திச்சு பேசினதா நிறைய செய்திகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவரே கூட சில இடங்கள்ல சொல்லியிருக்காரு. சாட்டை துரைமுருகன் கூட பேசியிருக்காரு. இதெல்லாம் பேசிட்டு செட் ஆகல அப்படின்னு வெளியேறாங்க. ஆனா வெளியேறினதுக்கு அப்புறம் கூட அவர் வந்து அதை வெளிப்படையா வந்து எதிர்க்கவோ, இல்ல வந்து இன்னைக்கு வீரியமா வந்து அதை எதிர்க்கிறாங்களா அந்த மாதிரியோ வந்து எதிர்த்து நிக்கல. என்னன்னா, அப்போ பேச்சுவார்த்தை காங்கிரஸோட அவர் வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் காட்டுறாரு அப்படின்றது சீமான் அவர்களுக்கு ஏற்புடையது இல்ல. இன்னொன்னு கூட்டணி அப்படின்னு போறோம் அப்படின்னா, யார் தலைமையில கூட்டணி அப்படின்றதுல வந்து நான் தான் அண்ணன், நான் தான் வந்து சீனியரு, நான் தான் வந்து என்ன சொல்றது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிருக்கேன். எனக்கு தான் வந்து மெஜாரிட்டி. நான் சொல்ற இடத்துல தான் நீ நிக்கணும் அப்படின்ற மாரி, அந்த ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்தது செட் ஆகல. இது 2யும் தாண்டியும் கூட பொறுமை காத்தாங்க. ஏன்னா கடைசி நேரத்துல கூட கூட்டணி அமையலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துல பொறுமை காத்தாங்க. பட் ஆனா கிட்ட தேர்தல் இந்த கட்சி ஆரம்பிச்சு இந்த கொள்கை திருவிழாவெல்லாம் நடத்தும் பொழுது பெரியார் அவர்களை எந்த அளவுக்கு 2024 தேர்தலில் சீமான் அவர்கள் பேசினார் அப்படின்றது தெரியும். பட் ஆனா அந்த பெரியார் அவர்களை கொள்கை தலைவர்களா தமிழக வெற்றி கழகம் ஏற்றுக்கினதுக்கு அப்புறம் அதை வந்து வீரியமா எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க நாம் தமிழர் கட்சியினர். அப்போ கூட கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் இருந்தது. பட் ஆனால் நடுவில் ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது. திமுகவினுடைய தலைவரான ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தில் ஒரு மரணம். அந்த மரணத்துக்கு போகல சீமான். பட் ஆனால் அதுக்கு துக்கம் விசாரிக்கிறது இன்னொரு நாள் ஸ்டாலின் அவருடைய வீட்டுக்கு போயிட்டு அவரோட உட்காந்து பேசி அதுக்கு முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தாக்குதல்கள் வீரியமாயிடுச்சு. அதாவது அந்த வார்த்தை பிரயோஜனம் அதெல்லாம் வந்து ரொம்ப கட்டுக்கடங்காம போயிடுச்சு. அதை வந்து வெளிப்படையா நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளே நிறைய பேர் வந்து இது தவறு, இது இப்படி பண்ணக்கூடாது, ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்ற ஒரு ஒரு இதுக்கு போனாங்க. அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா, கொள்கை இல்லாத கூட்டம்னாங்க. பெரியார கொள்கை தலைவரா எடுத்துக்கினாருன்னு வெறுப்ப ஆரம்பிச்சு, இப்ப கொள்கை இல்லாத கூட்டம்ன்றாங்க. அப்ப அங்க கொள்கை இருக்கு, உங்களுக்கு அந்த கொள்கை பிடிக்கல. அதனால கொள்கை இல்லைன்னு சொல்றது திமுகவுக்கும் பொருத்தமாயிடுச்சு, உங்களுக்கும் ஈஸி ஆயிடுச்சுன்றதுனால அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு சாட்டை துரைமுருகன் சரி, அப்புறம் இடும்பாவனம் கார்த்திக்கும் சரி, இன்னொரு சிலரும் சரி, விமர்சனங்கள்ன்ற பேர்ல தனி மனித தாக்குதல் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் பட்டியலிட்டு பார்த்தோம். அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, எப்படி ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரோ, அவர் எப்படி நம்ம பண்ணமோ, விஜயகாந்த் அவர்களை நம்ம எப்படி பண்ணமோ, அதே மாதிரி வந்து கமலஹாசன் அவர்கள் வந்தப்போ நம்ம என்ன பண்ணமோ, அதே மாதிரி இப்போ விஜய் அவர்களையும் பண்ணோம் அப்படின்னா, எப்படி நம்ம வாக்கு சதவீதம் இன்னும் கொஞ்சம் உயரும். விஜய் அவர்களை பிடிக்காதவர்கள்லாம் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி அஜித் ரசிகர்களுக்கு தாஜா பண்றது, ரஜினி அவர்களை நேர்ல போய் சந்திச்சு அங்க ஒரு ஆதரவு கேட்கறது, அங்க வந்து ரஜினி ரசிகர்கள் வந்து விஜய் ரசிகர்களோட மூட்டி விட்டு ஒரு வேலையை பார்க்கறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய வேலைகளை நேரடியாவே செஞ்சாங்க. இந்த நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை இலே இருக்கக்கூடிய இந்த திருமாவளவன் கார்த்தி, அப்புறம் வந்து சீமான், அப்புறம் சாட்டை துரைமுருகன் இவங்கெல்லாம். அது எதுவுமே எடுபடாம கடைசியில வந்து விரக்தியின் உச்சத்துக்கு போய் தேர்தலை சந்திச்சு தான் ஆகணும், தனியாவே நிக்க போறோம்னு சொல்லி தனியா நின்று மேடை கிடைக்கிற இடத்துலலாம் ஏக வசனம் பேசி ஆபாசமா பேசி தனி மனித தாக்குதல் பண்ணி மக்களே சில இடங்கள்ல கொந்தளிச்சு என்ன பண்ணாங்கன்னா, எப்பா நீ விஜய் திட்டினது போதும், மக்கள் பிரச்சனையை பேசுப்பா, 2 வயசு குழந்தைய கற்பழிச்சிருக்கான் அதை பேசியா, திமுக செய்யற அட்டூழியத்தை பேசியா, எதுக்கே சும்மா சும்மா விஜய் பேசுறீங்க அப்படின்னா லைம் லைட் கிடைக்கல. ஏன்னா நீங்க எப்போ வந்து ஒரு ஒரு 1 மணி நேரம் பேசுற இடத்துல ஒரு 2 நிமிஷம் விஜய் அவர்களை பத்தி விமர்சிக்கும் போது அது நியூஸ் ஆகுதோ, அதனாலேயே என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த 1 மணி நேரத்துல அந்த 2 நிமிஷத்தை அப்பப்ப சேர்த்து 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 இந்த பக்கம் விஜய் அவர்களை ஒரு விமர்சனம். ஏன்னா திமுக கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் விஜய் அவர்களை யார் விமர்சிச்சாலும் அதை தூக்கி கொண்டாடி அவங்கள வந்து லைம் லைட்ல கொண்டு வந்துரும். அது கோயம்புத்தூர்ல இருந்த அந்த பாப்பா அந்த வைஷ்ணவியா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இப்ப சமீபத்துல வெளியே போற கட்சியை விட்டு வெளியே போறவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா அதாவது விஜய் அவர்களுக்கு முன்னாள் மேலாளரா இருந்தாராம், மேனேஜரா. அவர் அதுக்கப்புறம் மக்கள் நீதி மையத்துல கட்சியில சேர்ந்தாரு. கட்சியில சேர்ந்து அப்புறம் எம்பி எலெக்ஷன்ல நின்னாரு. அதுக்கப்புறம் வந்து திமுகவுல சேர்ந்தாரு. ஆனா இவங்க எப்படி போடுவாங்க ஊடகத்துலன்னா, விஜய் அவர்களின் முன்னாள் மேலாளர் விஜய் விமர்சனம் திமுகவில் இணைந்தார். இப்படி போடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த லைம் லைட்டுக்காக விஜய் அவர்களை விமர்சிக்கிறேன், தாவேக்காவை விமர்சிக்கிறேன்னு அவங்களே தரம் தாழ்த்தி கொண்டு போயிட்டாங்க. இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவருடைய வீழ்ச்சிக்கு அவங்களே எழுதின முன்னுரை ஆயிப்போச்சு. இது முடிவுரையா முடியுமான்றதும் தெரியல. ஏன்னா ஏற்கனவே நாம் தமிழ் கட்சியில இருந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து வேற கட்சிகளுக்கு மாறிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கு. அரசியல் புரிதல்ல இங்க கத்துக்கிட்டு திரும்ப இந்த பைத்தியக்காரத்தன அரசியலா இருக்குதே அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அங்க இருக்க மாட்டான். அதனாலதான் அவங்க வந்து இருக்கக்கூடிய வரக்கூடிய புதிய கட்சியான தாவேகாவுக்கு போறாங்க, திமுகவுக்கு போறாங்க, அதிமுகவுக்கு போறாங்க, ஏன் பாஜக கூட சிலர் போயிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாரும் விட்டு போயிட்டு இந்த தேர்தலை எப்படி சந்திச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, களத்துல பிரச்சாரத்துல சீமான் அவர்களுக்கு சுத்தமா வரவேற்பு கிடையாது. இதற்கு முன்னாடி எந்த தேர்தலையும் இல்லாத அளவுக்கு இந்த முறை எங்கேயாவது சீமான் அவர்கள் பேசி ஒரு கூட்டத்தை பாருங்களேன்.
அந்த தரையில அவர் அவர் வந்தா அந்த ஒரு கூட்டம் அப்படின்றது சாதாரணமா ஒரு ஒரு ஆவரேஜான ஒரு கூட்டம், டீசென்டான கூட்டம் கூடுங்க. அந்த கூட்டம் வந்து கண்டிப்பா சீமான் அவர்கள் என்ன பேசுறாரு, என்ன கருத்துக்கள் பேசுறாரு அப்படின்றத கேட்க வர கூட்டமா இருந்தது. ஆனா இந்த முறை அப்படி இல்லவே இல்ல. ஒரு 20 பேர், 25 பேர் தான் இருந்தாங்க. ஒரு இடத்துலலாம் பார்க்குறோம், காரைக்கால்னு நெனைக்கிறேன். அந்த இடத்துலலாம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து வண்டியில பைக்ல போற ஒரு பையன் டிவிகே, டிவிகேன்னு கத்திட்டு போயிட்டான்னா, அத பொறுத்துக்க முடியாம அத கொந்தளிச்சு அவன போட்டு அவன கூட்டின்னு வாடா இங்க, அவன அட்றாங்க அப்படின்ற அளவுக்கு இவரு பேசி ட்ரிகர் ஆகி, அத ஏன் அவ்ளோ இது இஷ்யூ பண்ணாருன்னு தெரியல. அந்த இஷ்யூ பண்ணதுல அதுல நாம் தமிழர் கட்சிய சேர்ந்த 2 பேர்லாம் எடுத்துட்டு போய் கையில இருக்கிற பதாகையெல்லாம் வச்சு குத்துறாய்ங்க. அந்த இடத்துல கூட கூட்டம் இல்ல. அந்த ஒரு விரக்தி. மக்கள் வந்து நிராகரிச்சுட்டாங்க. அந்த விரக்தியில ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டாரு. அத தாண்டி ஒரு இடத்துல வேணும்ட்டே கூட்டத்த காட்டணுன்றதுக்காக எல்லா வாட்ஸ்அப் குரூப்ஸ்லயும், எல்லா நாம் தமிழர் குரூப்ஸ்லயும் கூட்டி ஒரு ஒரு கூட்டத்த ஒரு கிரவுட காட்டி, இந்த மாரி பார்த்தீங்களா சீமான் அவர்களுக்கு இருந்த கூட்டத்தன்னு ஒரே ஒரு நாள் காட்ட ஆரம்பிச்சாய்ங்க. அத ஒரு நாள் தான் காட்ட முடிஞ்சது. அதுதான் வந்து கூட்டப்பட்ட கூட்டம் அப்படின்றது. கூட்டப்பட்டனா காசு குடுத்து கூப்பிடல. நான் மறுபடியும் சொல்றேன். சொன்ன வார்த்தைக்காக அத்தனை நாம் தமிழர் சொந்தங்களும், நண்பர்களும் அங்க வந்து சேர்ந்தாங்க. அந்த ஒரு பிரச்சாரத்துக்கு. அதுக்கப்புறம் இந்த தேர்தல் முடிவுக்கு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே எங்கேயுமே இல்ல. விவாதங்கள்ல நாம் தமிழர் இல்ல. எப்பவுமே சொல்லுவாங்க, நீங்க வந்து விஜய் அவர்கள அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க, அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்கன்ற வார்த்தைய நெறைய இடத்துல கேட்டிருப்போம். ஆனா சீமான் அவர்கள இந்த தேர்தல்ல ஓவர் எஸ்டிமேட் பண்ணி ஊடகங்கள் கண்டிப்பா அவங்களுக்கான ஸ்பேஸ் குடுத்தது. எப்பவுமே என்ன சொல்லுவாருன்னா, ஊடகங்கள் எங்களுக்கு வெளிச்சம் இல்ல, ஊடகங்கள் எங்கள வந்து இது பண்ணுது, புறக்கணிக்குது, ஊடகங்கள் எங்கள காட்டல அப்டின்னுவாரு. ஆனா 2016க்கு பிறகு அனைத்து தேர்தல்களையும் சீமான் அவர்கள ஒரு ஒரு பிரைமரி ஃபோர்ஸா 234 தொகுதியிலயும், 40 தொகுதியிலயும் நிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு 3வது அணியா ஒரு ஒரு தேர்தலையும் கட்டமைச்சு ஊடகங்கள் பேசியிருக்கு. இந்த முறையும் 3 முனை போட்டி அப்படின்னு பேச ஆரம்பிச்சவங்க நெறைய பேர் இல்ல 4 முனை போட்டி அப்படின்றத ஊடகங்கள் பேசியிருக்கு. ஆனா இந்த முறை ஓவர் எஸ்டிமேட்டா நாம் தமிழர் கட்சிய ஊடகங்கள் நெனைச்சிருக்கு. இந்த தேர்தல் முடிவு 4ஆம் தேதி வரப்போது. இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். எக்ஸிட் போல்ஸ்லாம் வரப்போகுது. 2லேருந்து 3% எக்ஸிட் போல்ஸ்ல வரப்போறாங்க. அதற்கு பிறகு தேர்தல் முடிவுகளுடைய காரணம் என்ன சொல்லுவாங்க? வழக்கமா பணம் குடுத்து ஜனநாயகத்த பணநாயகம் வென்றுச்சுன்னுவாங்க. புதுசா வந்த திரை கவர்ச்சி இது வந்து கொள்கைய வந்து மறைச்சிருச்சுன்பாங்க. எது வேணாலும் பேசட்டும். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் இந்த பதிவு வைக்கிறதுக்கான ஒரு காரணம், சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அவங்க 4 பேர் தான். அந்த தலைமையில இருக்கக்கூடிய 4 பேர் தான் அப்படின்றத தெளிவா பதிய வைக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு. நெறைய தமிழக வெற்றி கழகத்தின் சொந்தங்கள் நெறைய பேர் வந்து சொன்னாங்க என்னன்னா, பிரதர் இவிங்கள போய் நம்ம வந்து சோசியல் மீடியால சண்டை போட்டுட்டு இருந்தோமே. பூத்ல ஆள் உட்காரல பிரதர். எங்கேயுமே நாம் தமிழர் கட்சிக்கு பூத் ஆள் இல்ல. அப்புறம் என்ன இவங்க நாங்க பெரிய ஆளுங்க. நாங்கலாம் இத்தன வருஷம் தெரியுமா? அப்டின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்டின்னு நெறைய பேர் கேட்டாங்க. நான் அதான் சொன்னேன். பிரதர் அவங்களலாம் நம்ம ஃபைட் பண்ண வேண்டிய ஆளே இல்ல. அதனால தான் அவங்கள வந்து தளபதியே பேச மாட்டாருங்க. நீங்க வந்து ஆட்சியில இருக்கிறவங்கள நம்ம எதிர்த்து பேசணும். இவங்க புதுசா நம்மள மாரி வந்து அவங்களும் ஒரு கட்சி தான். அதனால அவங்கள வந்து நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க நம்மள பேசினாலும் நம்ம புறந்தள்ளிட்டு போலாம் அப்படின்னு சொன்னத இப்ப உணர்றாங்க. இதுக்கு அப்புறம் பெருசா வந்து நாம் தமிழர் கட்சி யாராவது வம்பு இழுத்தா கூட, "ச்சீ போ" அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தோழர்கள் கடந்து போவாங்கன்னு நான் நம்புறேன். இந்த பதிவ பத்தின உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் வேலூர் என்கேஆர்.